Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what is order of a system ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எந்த சப்ஜெக்ட்ல வரும்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல வரும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் நிறைய வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. So order of a system அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So from differential equation we can find out. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா transfer function அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்க டாபிக். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டையும் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா d² v0/dt². ஸோ இதுதான் ஹையஸ்ட் பவர் இல்லை, அப்போ ஆர்டருங்கிறது 2ஆக இருக்கும். சில டைம்ஸ்ல பாத்தீங்க சப்போஸ் இப்போ எனக்கு மெக்கானிக்கல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறப்ப இதுல ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா d²x/dt². ஸோ இதுல ஆர்டருங்கிறது 2. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆர்டர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பவர் ஏதோ அதுதான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு விதம் என்ன சொல்லணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இட் கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட். ஸோ நம்ம டிஃபரன்ஷியல் ஜென்ரலாகவே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லாப்லாஸ் எடுத்துட்டு அவுட்புட் பை இன்புட் எழுதணும்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சோம். ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல ஆர்டர் அப்படிங்கிறது என்ன is given by the maximum power of s in the denominator polynomial. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர் பாலினாமியல்ல இருக்கிற மேக்ஸிமம் பவர் ஆஃப் எஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா g of s is equal to 16/s² plus 8s plus 16 இருக்கு. ஸோ இதில் ஆர்டர் அதாவது மேக்ஸிமம் பவர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். ஸோ இதில் ஆர்டர் அப்படிங்கிறது 2ஆக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C/S RFS கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இங்கே எஸ் இருக்கு. ஸோ 4 தான் நமக்கு மேக்ஸிமம் பவர் இருக்கும். ஸோ ஆர்டர் will be 4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிறது s³ இருக்கும். ஸோ இட் இஸ் ஆர்டர் 3. ஸோ ஆர்டருங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இட் கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அப்படிங்கிறது will be equal to the number of energy storing elements in a circuit அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் கேன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.